இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சாமுனி பார்வதி காமரூதினவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டில் 90 நாட்களுக்கு மேலே இருந்திருக்காங்க. ஆனால் அம்மஞ்சலி கூட கொடுக்க மாட்டேன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்கு. எதுக்குன்னா ரெட் கார்டு கொடுத்ததுக்காக. ஸ்பான்சர் கூட அங்கே விளையாண்டு ஏதாவது கிஃப்ட்டு வின் பண்ணியிருந்தா கூட அது கூட கிடையாதா. மொத்தத்தில் ₹1 கூட இல்லை. அதான் உண்மை. இந்த அசிங்கம் தேவையா? ரொம்ப நல்லா பிள்ளைய வளர்த்துருக்கீங்கம்மா. இந்த அசிங்கம் தேவையா? நல்லா விளாண்டிங்க, நேர்மையாக இருந்தீங்க. யார் என்ன பேசினாலும் பின்னாடி பேசாமல் வந்து நேரம் எடுத்து கேட்குற அளவுக்குலாம் தைரியம் இருக்குது. உங்கள் வீட்டில் போல்டு நட்டு அந்த அளவுக்குலாம் உங்களை வளர்த்துருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ கம்ருதீன் நீங்கள் 2 பேரும் மற்றவங்களும் சொன்னீங்க. சாண்ட்ரா ஹஸ்பண்டும் சேர்ந்து கேம் விளாட்றாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன கேம் விளாண்டிங்க அன்றைக்கி? அவங்கள பேசணுன்னு இவங்களுக்கு பொண்டாட்டியை பேசணும், புருஷனை பேசணுன்னு பொண்டாட்டிக்கு கோபம் வந்த கதையா? அவங்கள பேசணுன்னு இவங்க கார்லேருந்து எட்டி உதச்சிங்க. எவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அம்மஞ்சொல்லி காசு இல்லாமல் பிக் பாஸ்குள்ளே பிக் பாஸ் 9ஐயே ஆண்ட பார்வதி அப்படிங்கிற பட்டம் எடுத்து இப்போ ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றின பார்வதி அப்படிங்கிற பட்டம் வந்துடுச்சு. எந்த இடத்துல எப்போ எங்கே நம்மளுடைய தைரியத்தையும் நம்மளுடைய அன்பையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டணுமோ அங்கே தாங்க காட்டணும். இப்போ அவங்களே பிரச்சனையே கம்ருதீனே பேசியிருந்தாலும் சரி, வீடியோ நம்ம கேம் விளாட தான் வந்திருக்கோம், சாண்ட்ராவே வாயை விட்டாலும் சரி, விட்டாங்க தான். நீங்கள் பேசுனீங்க, அவங்களும் பேசுனாங்க. காரை விட்டு மிதித்து கீழே தள்ளினது தப்பு. அதை விட நாங்கள் பேசுனது நியாயப்படுத்தினீங்க பாருங்க. அதனால தான் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி கேம் எங்கேயும் விளையாடாதீங்க. பெரிய அசிங்கம், அவ்வளோதான் சொல்ல முடியும். வெளியே போனால் கூட உங்கள் 2 பேர்த்துக்குமே அசிங்கம். பிரஜினுக்கு கம்ருதீனுக்கு இதனால் விஜய் டிவியில் சீரியல் நடிச்சிக்கிட்டு இருந்த மகாநதி சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு கூட யாரால்? மிஸ்டர் பார்வதி உங்களால் தான் இழந்திருக்காங்க. இனியாவது யோசித்து எங்கே எப்படி விளாடணும், பின்னாடி யாரையும் புறம் பேசக்கூடாது. இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். பின்னாடி பேசுகிறது அவங்க எப்படி இவங்க எப்படி, இதெல்லாம் உங்களை யாருன்னு தெரியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தது தாங்க. ஒரு காமெடியை கூட ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன தண்டனை உங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணி இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைங்க, இதான் அதை விட பெரிய தண்டனை எதுவும் இல்லை அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோ கூட கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தா தான் கம்ருதீன் அவர்கள் பார்வதியோட இன்னும் நிறையா குணம் வெளியே வருது. பார்வதினால் உங்களோட லைஃப் இப்போவே போயிடுச்சு. கல்யாணம் பண்ணால் என்னாக போகணும் எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் என்ன நடக்குது சொல்லிவிட்டு பிக் பாஸ் வீட்டை பார்க்கலாம்.